வராகியம்மனுக்கு பொதுவாக நீங்கள் 5 அகல்விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் நைவேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக வழிபாடு செய்யும்போது, ஒரு சில வேண்டுதலுக்காக வழிபாடு செய்யும்போது அந்தந்த வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் வராகி அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். செல்வத்திற்காக வழிபாடு செய்யும்போது நீங்கள் நார்மலாக 5 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு செல்வம் செழிப்பாக இருக்கும். உங்கள் இல்லத்தில் தானியங்கள் நிறைவாக இருக்கணும். வீட்டில் எப்போதுமே வீட்டில் இருக்கிற சமையல் பொருள் நிறைவாக இருக்கணும். எனக்கு அது இல்லை இதுலன்ட்டு இதில் ஒன்று டென்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படி இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தானிய தீபம் ஏற்றணும். ஏன்னா நிறைய பேருக்கு சமைக்க நேரம் ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னாலே டென்ஷன் தான். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டென்ஷன் வராமல் இருக்கணும் அப்படி இருப்பவர்கள்லாம் தானிய தீபம் நீங்கள் ஏற்றும்போது உங்கள் இல்லத்தில் தானியங்கள் நிறைவாக இருக்கும். அதாவது துவரம்பருப்போ